ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் கீமா செய்யலாம். அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, கடல் பாசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பல்லாரியை நல்லா சிறுசாக கட் பண்ணியிருக்கேன். 3 பல்லாரி கட் பண்ணி போட்டாச்சு. பூண்டை நல்லா இடித்து போட்டுருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் 4 சின்ன தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மசாலா வாசனை போகுந்தண்டிக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஷ்ரூம் இப்படி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வேகிற அளவுக்கு, அதாவது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்படி சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய், see you.